மேட்டுப்பாளைய நகரிலே இந்து முன்னணி சார்பாக 74 இடங்களிலே விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மற்றும் காரமடை, சிறுமுகை சுற்றுவட்டாரத்தில் சென்று 270க்கும் அதிகமான சிலைகள் பிரதிஷ்டை இன்று செய்யப்பட்டன. இவை அனைத்தும் அறிகின்ற 3வது நாள் திங்கட்கிழமை 9/2020 திங்கட்கிழமை அன்று விசர்ஜனம் ஊர்வலம் மூலம் விசர்ஜனம் செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலே நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன்ஜி அவர்களும் முன்னாள் மேகாலயா முன்னாள் ஆளுநர் சண்முகராஜ் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களாக இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் காவல்துறை மூலம் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. அனைத்து பகுதிகளும் கொடி கட்டக்கூடாது, பிளக்ஸி வைக்கக்கூடாதுன்னு கலெக்டர் மீட்டிங்லையும் எஸ்பி மீட்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம், பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, நேற்று இரவெல்லாம் ஒரு நெருக்கடி. அதையெல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி எல்லா இடத்துலையும் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம்னா, நாங்க சாமி கும்பிடுறோம், நாங்க மற்ற எந்த இதுவும் பண்ணல, எங்களுடைய கடவுள் வழிபாடுறோம். அதுக்கு நாங்க எங்களுடைய கடவுள் வழிபாட்டுக்கு இத்தனை நெருக்கடி கொடுக்காதீங்க.